அடே பதரே, வந்தாயா? வா, இப்போது உன்னை என்ன செய்கிறேன் பார். உன்னை கண்ட துண்டமாக வெட்டி. அப்பா பாப்பா, ஏ கோபால், என்ன பார்த்து கதையை வச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற? அடே பாப்பா, நாளைக்கு கிருஷ்ணகிலாம் நாடகம். ஓஹோ, கம்ச வேஷத்தை ஏன் தலையில போட்டாங்க. நல்ல பொருத்தம். எனக்கு பாடம் இல்லையப்பா, அதனாலதான் மும்பரமா பாடத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். ரிஹர்சல் பண்றியா? ஏது அபூர்வமா இருக்கு. நீயே வந்து நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறேன். ஆபத்தா? என்ன அது, கிரிமினலா சிவிலா? கிரிமினலும் இல்ல சிவிலும் இல்லப்பா, இது ஒரு தனி ரகமான கேஸ். இந்த டேஞ்சர்ல இருந்து நீதான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். என்னப்பா விஷயத்த சொல்லு. ஒண்ணுமில்ல, இந்த அட எங்கயா போயிட்டாங்க? இந்த பாரு, இந்த பையன். யாரு பையன்? பையனா இது? என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற பிசாசு இல்ல, என் பேரு பூரி. ஐயோ, பூரியாவது தோசையாவது, என்னப்பா பேரே விசித்திரமா இருக்குது. ஏன் கேக்குற கதைய போ. நான் பார்க்ல காத்து வாங்கலாம்னு சாயங்காலம் போயிருந்தேன். இந்த பையன் வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். அப்பல இருந்து அட்டாரி என்கிட்ட ஒட்டிக்கிட்டு போகவே மாட்டேங்கிறான் கருமம். காத்து வாங்க போன இடத்துல கிடைச்ச பயலா? என்னப்பா நீ சொல்றது அதிசயமா இல்ல இருக்குது. உங்க அப்பன் பேர் என்னடா? ஆண்டவா, மகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். அட்ரா சக்கன் தானா? காத்து வாங்க போன இடத்துல கிடைச்ச பையனா? 5-6 வருஷமா காத்து வாங்க போய்கிட்டு இருக்க போல இருக்க. என்னப்பா கோபால், நீ வேற என் மேல சந்தேகப்படுற? சந்தேகப்படலப்பா, தீர்மானமே பண்ணிட்டேன். பையனும் உன்னே உரிச்சுக்கிட்டுல வந்திருக்கிறான். ஏன்பா, அவங்க அம்மாவை நமக்கு அறிமுகப்படுத்தலையே. என்ன கோபால் நீ இந்த டயத்துல? செத்துக்கிட்டு போயிட்டாங்களோ? நிஜமாவே இவன் பையன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ வேற கலாட்டா பண்ற. நிஜமாவே இல்லையா? இது என்னத்துக்குப்பா நமக்குள்ள தகராறு? அவனே கேட்டா போச்சு. டேய் அப்பா, ஒரு யாரு? அப்பா. ஐயோ, சொந்த புள்ள கூட இவ்வளவு வாஞ்சியோட கூப்பிட மாட்டானே. இந்தாப்பா சுந்தர், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட ஏன் மறைக்கிற? அப்பா, எனக்கு ஒரே தலைவலி, மயக்கம் வருது. ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு மயக்க மாத்திரம் வரும், இன்னும் என்னென்னமோ தான் வரும். கோவப்படாத. இது எப்படி நடந்தது, யார் தொடர்புல நடந்தது, இந்த பையனை இத்தனை வருஷமா எங்க வச்சிருந்தங்கிற விவரத்தை சொன்னீங்கன்னா ஏதாவது உதவி பண்ணலாம். நான்சென்ஸ். நான் தான் சொன்னேனப்பா, பூரி பார்க்கல கிடைச்சான்னு. பூரி பார்க்கல கிடைக்காதப்பா, பார்க்கல இருக்க ஹோட்டல்ல தான் கிடைக்கும். பாரு பாரு, விஷயத்த சொல்லு, நான் என்ன செய்யணும்ன்ற. என்னத்த செய்யறது? இந்த பையனை உன்னுடைய டிராமா கம்பெனியாவது சேர்த்து தொலைன்னு சொல்றேன், வேற ஒண்ணு. டிராமா கம்பெனிலையா? நான் என்ன பாய்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், முதியோர் கம்பெனி வச்சிருக்கேன். ஐயோ, என்னங்க இது? என்ன இது? சோஃபா எல்லாம் கட்டுட்டானே. யார் இந்த பையன்? ஓ, ஐம் சோ சாரி. இது யாரு, உங்க ஒய்ஃபாப்பா? சரிதான், என்ன ஓ மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் கம்பெனி பார்ட்னரப்பா. ஐம் சோ சாரி. நமஸ்தே கோபால், இதோ பாரு, இந்த பையனை எப்படியாவது உன் கம்பெனில சேர்த்து கூடாதா? நல்லா இருக்கு. அந்த பையன் இப்பவே பெரிய வாளா இருக்கான். இப்பவே டோப்ப பிக்கிறான், அப்புறம் என் தலையை பிப்பான். கோபால் ப்ளீஸ். பிளீஸ் ஆகுது கிளீஸ் ஆகுது, நீ என்னப்பா பண்றதை பண்ணிட்டு பிளீஸ் என்ன வேண்டி இருக்கு? பிளீஸ். என்னங்க, என்ன விஷயம்? இது பெரிய விஷயம், நான் அப்புறம் சொல்றேன். அப்ப நான் வரேன் கோபால், ரொம்ப தேங்க்ஸ். பையனையும் கூட்டிட்டு போ. வா. ஓகே, பை பை. வர குரங்கு போய் உள்ள டோப்ப பிச்சுட்டு நிக்கிறான் பாரு. இதை வேற சரி பண்ணணும். வேதனை வேதனை, இந்த பையனோட சினகமா இருக்கக்கூடாதப்பா. புரி, இங்க பாரு, காரு ரிப்பேரா போயிடுச்சு. உன் சீட்டுக்கு கீழே தான் ரிப்பேர் செய்யணும். கொஞ்சம் கீழே இறங்கி நிக்கிறியா? நல்ல பையன், இறங்கி நில்லு பார்க்கலாம். பசிக்குதாடா? ஆமாப்பா. ஏதாவது சாப்பிடுறியா? சரிப்பா.
சாப்பிடு. அந்த கையால சாப்பிடணும். என்னப்பா பில்லாச்சு? 4 வாரம் சார். ஓ, இந்த காசை வாங்கிட்டு போடு. பாக்கி நீயே வச்சுக்க. புரி பத்தியா கோட்டெல்லாம் காபி கொட்டிருச்சு. கொஞ்சம் நீ இங்கேயே இரு, நான் போய் குழாயில கழுவிட்டு வந்துடுறேன். சமாத்து. சர்வத் இங்க வாப்பா. பாத்ரூம் எங்க இருக்குது? வாங்க. இந்த பக்கமா? தேங்க்ஸ். I'm sorry. நீ எப்படா வந்த? அப்பவே வந்துட்டியா? கரும கரும, நீ அட்டை மாதிரி ஒட்டிக்குது. வந்து தொலை. வாங்க வாங்க. யார் இது? தெரியலையே. தெரியலையா? நீங்க அழைச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க, தெரியலங்கிறீங்களே. அழைச்சுக்கிட்டா வந்தேன். அவள என் கூடவே ஒட்டிக்கிட்டே வந்திருக்கான். உன் பேர் என்னடா? பூரி. பூரியா? நல்லா இருக்க பேரு. இவ யார் பிள்ளை? எங்க அப்பா பிள்ளை. ஆடா, உங்க அப்பா பேர் என்ன? மகன பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜ். யாரு? இவரா? என்னங்க இது? என் தலையெழுத்து. நான் உங்களை ரொம்ப யோகியர்னு நினைச்சிருந்தேன். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? பிரம்மச்சாரி போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்ன மாதிரி அப்பாவி பெண்களை ஏமாத்துறதா உங்க தொழிலா? பிள்ளையோட இந்த வீட்டுக்குள்ள நுழைய உங்களுக்கு வெட்கமா இல்ல? லதா, லதா, இதோ பாரு, நான் சத்தியமா சொல்றேன். டேய், உன் மேல ஆணையா சொல்றேன், இந்த பையன் என் மகன் இல்ல. என்ன நம்பு. எப்படி நம்புறது? இவன் தான் கச்சிதமா உங்க பேரை சொல்றானே. இவன் நாக்கல தர்பைய வச்சு கொளுத்தினா கூட அதே தான் சொல்லிட்டு இருப்பான். லதா, டேய், நான் பார்க்குக்கு போயிருந்தேன். அப்ப இந்த பையன் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டான். உன் பேர் என்னடான்னு கேட்டேன். திருப்பி அவன் என் பேரை காட்டான். சொல்லி தொலைச்சேன். அதுல இருந்து அவன் என்னையே அப்பா அப்பான்னு பிடிச்சிக்கிட்டு அலறான். ரொம்ப நல்லா இருக்கு கற்பனை. நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் இப்போ எல்லாம் உண்மைன்னு தெரியுது. சேச்சே, உங்க முகத்துல முடிக்கிறதே தப்பு. லதா, வா வா வா, உட்கார். சரி சரி, எங்க சரி, கொஞ்சம் எங்கே இரு, வந்துடுறேன். லதா, மத்தவங்க நினைக்கிறது போல நீ என்ன அயோக்கியன்னு முடிவு பண்ணிட்ட இல்லையா? என்ன நீ இன்னும் நம்ப மாட்டேங்கிற. லதா, மனசுல களங்கம் இல்லாம பெண்களோட சரளமா பழகினது தப்புதான். ஆனா அந்த பையன் என் மகங்கிறத நீ நம்புறியா? சுந்தர், அப்படியானா அவன் உங்க மகன் இல்லையா? என்ன நீ நம்ப வேண்டாம் லதா, நம்பவே வேண்டாம். நீ ஏன் என்ன பத்தி இவ்வளவு கேவலமா நினைக்கிற போது நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் வர்றேன். சுந்தர், என்ன இது இப்படி பேசுறீங்க? லதா, ஆபத்து சமயத்துல உன் உதவியை நாடி வந்தேன். நீ என்ன அலட்சியப்படுத்திட்ட. பரவாயில்லை. சுந்தர், இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, இந்த பையனை நான் என் வீட்டு கூட்டிட்டு போனா ஒரே குழப்பமாயிடும். அதனால
இன்னைக்கு ராத்திரி மட்டும் அவன் இங்கேயே இருக்கட்டும். இந்த உதவியை நீ எனக்கு செய்தா? ஐயோ, எங்க அத்தை சந்தேகப்பட்டு ஏதாவது கேட்டுட்டா? ஏதாவது சமாதானம் சொல்லி சமாளிக்க முடியாதா? மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. லதா, ப்ளீஸ். சரி. நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள பையனை கூட்டிட்டு போனோம். எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிக்கடி இங்க வருவான். அவன் ஏதாவது தப்பா அர்த்தம் செய்துக்கிட்டு அண்ணனுக்கு லெட்டர் எழுதிட்டான்னா என் பாடு ஆபத்தாயிடும். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன், கவலைப்படாத. வரட்டுமா? அட சனியனே, நீ இங்கே இருக்க இன்னும்? அப்பா, லதா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டேன். புரி, இது பாரு, இதுதான் நம்ம வீடு. அதோ போறாளே, அவதான் உங்க அம்மா. என்ன அப்பான்னு கூப்பிடுற போல அவளை நீ அம்மான்னு கூப்பிடணும். அவ மேல ரொம்ப பிரியமா இருப்பா. உனக்கு சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ரொட்டி எல்லாம் வாங்கி கொடுப்பா. நான் கடைக்கு போய் உனக்கு நல்ல நல்ல பொம்மைங்க எல்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன, இங்க இருக்கியா? தேங்க்ஸ். நான் வரட்டுமா? பூரி, இங்கே இருக்கிறியா? டாடா. அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, தண்ணி. என்ன அம்மாவா? யாருடா சொன்னது? அப்பா. அப்பாவா? நான் உன் அம்மா இல்லடா. போய் சொல்றே, நீதான் அம்மா. ஐயோ, அம்மா. அப்பா உட்கார். சரியா?